ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை அறிவித்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் தொடர்பாக நம்ம முக்கியமான விவரங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை பார்க்குறோம். சரிங்களா? அதாவது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க, அது ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்களா, அதே போல் ஆர்ஆர்பியில் எத்தனை ரயில்வே குரூப்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ரயில்வே குரூப்ஸ் எத்தனை இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு வேக்கன்சி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய விவரங்கள். அதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச பாஸ் பர்சன்டேஜ், சரிங்களா, மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், அப்புறம் கட் ஆஃப் மார்க் அதை பற்றிய விவரங்கள், அப்புறம் எக்ஸாம் எப்போ நடக்கும், சிபிடி எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் சைக்கிள் 2018-2019 ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த சைக்கிள் நோட்டிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணி நம்ம சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது கான்ஸ்டபிளுக்கும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4208 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க கான்ஸ்டபிளுக்கு ஓகேங்களா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு. அதே போல் சப் இன்ஸ்பெக்டருக்குமே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அதுவுமே 15 ஏப்ரல் 2024 தான் சொல்லியிருந்தாங்க. மொத்தம் ஒரு 452 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனோட ஃபார்மேட் எல்லாமே சேம் தான். அதாவது அதில் சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே சேம் தான். கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், இந்த விஷயந்தான் மாறி இருந்தது. அப்புறம் வேக்கன்சி மாறி இருந்தது. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே சேமாக தான் இருந்தது. ஓகேங்களா, ஆனால் நோட்டிஃபிகேஷனும் தனித்தனியாக விட்டுருந்தாங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 452 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐக்கும் சேர்த்து தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் காமன். இங்கேயுமே பாருங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 இருக்குது. இங்கேயுமே பாருங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 தான் இருக்குது. கான்ஸ்டபிள் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் காமன் தான். இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை தரேன், செக் பண்ணி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த 452 வேகன்சி பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 384 வேகன்சியும் அதுவும் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 68 வேகன்சி சொல்லியிருந்தாங்க, அதுவுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டோட்டல் வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 452 வேகன்சி இருக்கு இல்லையா, இதில் 10% எவ்வளோ வரும், ஒரு 45 வேகன்சி வரும். சரிங்களா, அதை தான் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இப்படி தான் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் சொல்லலை. ஜோன் வைஸ்னா குரூப் வைஸ் சொல்லலை. உதாரணத்துக்கு இப்போ ரயில்வேல பார்த்தீங்கன்னா எத்தனை குரூப் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குரூப் A1, அப்புறம் குரூப் B2, குரூப் C 3, குரூப் D 4, குரூப் E 5, குரூப் F 6, மொத்தம் 6 குரூப் இருக்குது. ஓகேங்களா, இந்த 6வது குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். ஏன்னா இதுக்கு ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். இதை RPSF அப்படின்னு சொல்லுவாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஒர்க் ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இது குரூப் F. இது போல் தான் குரூப் பிரிச்சிருக்காங்க. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லையுமே ஒவ்வொரு ஜோன் வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குரூப் Aல வருவோம். ஓகேங்களா, அதாவது சதர்ன் ரயில்வே SR, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே SWR, சவுத் சென்ட்ரல் ரயில்வே SCR அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா குரூப் Aல வரும். சரிங்களா, குரூப் Aல வரும். நம்ம பாருங்கள், இந்த குரூப் Aல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் சில போர்ஷன், மகாராஷ்டிரா சில போர்ஷன், மத்திய பிரதேசில் சில போர்ஷன் சொல்லிட்டு இந்தந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குரூப் Aல வரும். ஓகேங்களா, நம்ம குரூப் A தான். ஸோ இவங்க சொல்லியிருக்க வேகன்சி பார்த்தீங்கன்னா குரூப் வைஸாகவே சொல்லவே இல்லை, அப்படியே காமனாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 452 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லியிருக்காங்க, குரூப் வைஸாக சொல்லலை. ஆனால் 2018 விட்ட நோட்டிஃபிகேஷன், சரிங்களா, 2018-19 விட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது மொத்தம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 6 குரூப் Aலேருந்து குரூப் F வரைக்கும். குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 819 வேகன்சி, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 301 வேகன்சி. இது எல்லாமே குரூப் வைஸ் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, 6 குரூப்புமே வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு இப்போ அறிவிச்சிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் சொல்லலை. சரிங்களா,
மொத்தம் இது வந்து பாருங்க 1120 வேகன்சி. இந்த மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1120 வேகன்சி. இங்கே என்ன ஒரு விஷயம்னா இப்போ அறிவிச்சதுல இந்த எக்கனாமிக் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வந்து புதுசாக உருவாக்கி அவங்க வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்க எக்கனாமிக் வீக்கே கிடையாது சரிங்களா, இடபிள்யூஎஸ்ஏ கிடையாது. ஆனால் லாஸ்ட் சைக்கிள் இந்த அறிவிச்ச சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் வந்து இருக்குது சரிங்களா, அதுதான் வித்தியாசம். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10% சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க சரிங்களா, இதில் வந்து அதை மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா. இப்போ மொத்தம் 1120 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வெறும் 452 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதை விட 50% கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி இப்போதைக்கு அறிவிச்ச வேகன்சி இருக்குது. ஆனால் அதையுமே குரூப் வைஸாகவே சொல்லலை சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கங்க. நமக்கு அது லேட்டராக தான் தெரியும், நமக்கு வந்து தமிழ்நாட்டு ஜோனுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வரும் அப்படின்றது. இந்த 452ல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வரும்ன்றதை லேட்டராக தான் தெரியும் சரிங்களா. இதுதான் வந்து வேகன்சியோட நிலவரங்கள். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், கூடவே மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அது கம்பல்சரி சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. மெடிக்கல் எக்ஸாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுவுமே நீ கம்பல்சரி குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். மெடிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையுமே செக் பண்ணிக்கங்க சரிங்களா. அதுக்கு பிறகு சிபிடியோட சிலபஸ் சொல்லியிருந்தாங்க, மொத்தம் 120 மார்க் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அதுக்குமே நெகட்டிவ் மார்க், ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருந்தாங்க மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யூஆர், எக்கனாமிக், ஓபிசி இவங்களாம் பார்த்தீங்கன்னா 35%, எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 30% சொல்லியிருந்தாங்க. அதாவது 35%னா என்ன, 120ல் 35%னா எவ்வளோ வரும், 42 மார்க் வரும் சரிங்களா. அதே போல் 30%னா எவ்வளோ வரும், 120ல் 36 மார்க் வரும். ஸோ இதுதான் வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ். அதாவது அவங்க சொன்னது பாஸ் பர்சன்டேஜ். ஸோ மினிமம் பாஸ் மார்க் இதுதான் 120க்கு அவங்க சொல்கிறது சரிங்களா. இது வந்து ஒரு அடிப்படையாக வைக்கிறாங்க, இவ்வளோ மார்க் வந்து மினிமமாக அவங்க செட் பண்ணுறாங்க சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து அவங்க செட் பண்ணுற அந்த க்ரைட்டேரியா தான். ஆனால் கட் ஆஃப்ன்றது வேரி ஆகும். ஏன்னா வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அப்போ காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே போல் இந்த சிலபஸுமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லையுமே இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஹிந்தி உட்பட 13 ரீஜனல் லாங்குவேஜுமே, மொத்தம் 15 லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி சேர்த்து. அப்போ நம்ம தமிழுமே இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழுமே இருக்குது சரிங்களா. தமிழ்லையுமே கொஷின் பேப்பர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த பாஸ் பர்சன்டேஜ், நம்ம சொன்னோம் யூஆர், எக்கனாமிக், ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 35%, 42 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்சி எஸ்டிக்கு 30%, 120க்கு 36 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஒரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 மார்க்கு, இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 120க்கு அவங்க செட் பண்ணது ஓகேங்களா. இது வந்து மினிமம் மார்க் தான். இப்போ நம்ம இங்கே எழுதிக்கிட்டு ஒரு மினிமம் பாஸ் மார்க் அவங்க செட் பண்ணியிருக்க மார்க் சரிங்களா. ஆக்சுவலாக இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து 120க்கு சில பேர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 100 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை 100 ஒரு 90 to 100 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே தான் வந்து கட் ஆஃப் மார்க்ன்ற விஷயம் வந்து ரோல் வந்து ப்ளே ஆகும் ஓகேங்களா. அப்போ வந்து அவங்க செட் பண்ண மினிமம் மார்க் மேலே அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ இந்த மார்க் ரேஞ்சில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அது வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் வந்து கட் ஆஃப் மார்க்ன்ற வேர்டே வருது ஓகேங்களா. இது வந்து மினிமம் மார்க், ஃபஸ்ட் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி வந்து அதிக ரேஞ்சில் வந்து மார்க் இருக்கும்போது அப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் மார்க்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க ஓகேங்களா. இது வந்து 2018 சைக்கிளில் ஓகேங்களா. அந்த சைக்கிளில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு வந்து 83, அது மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க. யூஆருக்கு வந்து மேலுக்கு 83, அப்புறம் ஓபிசிக்கு 93, எஸ்டிக்கு 77, எஸ்டிக்கு 78ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபீமேலுக்கும் அதே போல் தான், யூஆருக்கு 57, ஓபிசிக்கு 55, எஸ்சிக்கு 50, எஸ்டிக்கு 50, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் காமனாக 55 சொல்லிட்டு இருந்தது சரிங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்ஸான ஒரு டார்கெட் தான். நான் இதை சொல்லி உங்களை ப்ரெஷர் பண்ணல, நீங்களும் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வேகன்சியுமே வந்து 452 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா.
லாஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1120 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 452 வேகன்சி தான் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணவங்களும் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி நினச்சிட்டு படிங்க, ஓகேங்களா. ஒரு டார்கெட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டார்கெட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 120க்கு 120 கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை 120க்கு ஒரு 110 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு 105 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை 100ஆவது ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா. டார்கெட் வச்சுட்டு படிங்க. அப்படி வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிங்க. எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே போல் கட் ஆஃப்னு சொல்லிட்டு அந்த திங்க் பண்ணாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேங்களா. மினிமம் இங்கே பாருங்க, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி, சரிங்களா. ஒரு 105 இருக்கும் மேக்ஸிமம். ஒரு 105 எடுத்தால் சேஃப் ஜோனுக்கு போகலாம். யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்லாம் 105 எடுத்தால் சேஃப் ஜோனுக்கு போகலாம். ஃபீமேலில் ஒரு 80+ எடுத்தால் சேஃப் ஜோன் போகலாம். ஒரு 100+ எடுத்தால் சேஃப் ஜோன் போகலான்னு சொல்லிட்டு இது போல் வந்து நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான், ஓகேங்களா. ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் இல்லையா. ஸோ அது போல் வந்து நல்லா ஒரு டார்கெட்டை வந்து 120க்கு வந்து ஒரு 100 மார்க் நான் எடுக்கணும், ஒரு 110 மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைண்டை ப்ரெஷர் பண்ணிக்காமல் ரிலாக்ஸ்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னென்னா டைம் இருக்குது, இன்னும் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணல, சரிங்களா. அது மாதிரி வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், அப்புறம் கட் ஆஃப் பற்றி உள்ள ஒரு விவரங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதாவது சிபிடியில் வந்து கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஒன்ஸ் சிபிடி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த ரெக்கார்டு கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதாவது சாரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு, அதுலேயும் பாஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போவாங்க, சரிங்களா. இது போல் தான் வந்து ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து அந்த ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து பாருங்கள் 1600 மீட்டர் வந்து ரன்னிங் இருக்கும். 6 நிமிஷம் 30 செகண்ட்லேயே வந்து அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாங் ஜம்ப் வந்து 12 அடி 12 ஃபீட்டுக்கு, ஹைட் ஜம்ப் வந்து 3 feet 9 inches இருக்கும்னு சொல்லிட்டு மேலுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர்ஸ் வந்து ரன்னிங் இருக்கும், 4 minutes வந்து கவர் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 9 feet, ஹை ஜம்ப் வந்து 3 feet அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி வைஸ், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் ஹைட் வந்து மேலுக்கு வந்து 165, ஃபீமேலுக்கு வந்து 157. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 160, ஃபீமேலுக்கு வந்து 152. அப்புறம் இந்த கூர்காஸ், கார்வேல்ஸ், மராத்தாஸ் சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்கு வந்தீங்கன்னா மேலுக்கு வந்து 163 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் சொல்லிட்டு ஹைட் சொல்லியிருந்தாங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி மேல் கேண்டிடேட் தான், ஃபீமேல் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக செஸ்ட் இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு வந்து 80 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்டிக்கு 76.2 சென்டிமீட்டர், அப்புறம் அந்த கூர்காஸ் இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நார்மல் பொசிஷனில். இதுவே எக்ஸ்பாண்டட், சரிங்களா. எக்ஸ்பாண்டடாக இருந்தீங்கன்னா அது யூஆர், இடபிள்யூஎஸ் வந்து 85 சென்டிமீட்டர், எஸ்சி எஸ்டிக்கு 81.2 சென்டிமீட்டர், அப்புறம் கூர்காஸ் அந்த கேட்டகரிக்கு 85 சென்டிமீட்டர் சொல்லிட்டு இந்தமாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒன்லி மேல் கேண்டிடேட். இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், சரிங்களா. அதுக்கு பிறகு இதில் சில முக்கியமான விஷயமே அவங்க சொல்லியிருந்தாங்க, நோட் அப்படின்ற சில ஆப்ஷன் சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நோட்டுன்ற அந்த ஆப்ஷனில் இந்த 1600, இந்த 800 இந்த மீட்டர்ஸ் இந்த ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஈவெண்ட், அதில் வந்து ஒரே சான்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுங்களா. ரன்னிங் ஈவெண்ட் மட்டும் ஒரே சான்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்ற ஈவெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுங்களா. ரன்னிங் மட்டும் ஒரு சான்ஸு, மற்ற எல்லா ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மட்டும் இருக்குது, சரிங்களா. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இது கிடையாது, இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது, பிஎம்டி மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் குவாலிஃபை ஆல் த டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து அதாவது மேல் கேண்டிடேட்டு யாரெல்லாம் வந்து மினிமம் ஹைட்டு வந்து கரெக்டாக மீட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் நடக்காது, அங்கேயே அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ரன்னிங் ஈவெண்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகுறீங்களோ, ஓகேங்களா, எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க, ஹைட்டு செஸ்ட்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதையுமே நோட் பண்ணிக்கிங்க.
அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இப்போ வந்து மேல் கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் பொசிஷனில் செஸ்ட் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி லிமிட்டுக்கு வந்து கீழே வராங்க. அதாவது எலிஜிபிலிட்டி ஆகலை அந்த நார்மல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. சப்போஸ் அந்த நார்மல் செஸ்ட் மெஷர்மெண்ட்டே அவங்க எலிஜிபிலிட்டி ஆகலைன்னா அங்கேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. அவங்கள வந்து இந்த எக்ஸ்பாண்டட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நார்மல் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்குவாலிஃபை ஆகுவீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. செஸ்ட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி மேல் கேண்டிடேட் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட்ஸ் who does not have minimum height, ஓகேங்களா, செஸ்ட் shall be treated as having failed. அதான் சொல்கிறாங்க. ஹைட்டு செஸ்ட்டு எதுவுமே வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான், நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை தான் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த மார்க்குமே கிடையாது. அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் சரி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் சரி, நோ மார்க்ஸ் ஆர் அவார்ட் டு பி அவார்டட். இதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா. இதுக்கு மார்க் எதுவும் கிடையாது. சிபிடிக்கு மட்டும்தான் மார்க். நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடன்பாடு இல்லை, ஏதாவது குறை இருக்குது, கிரீவன்சஸ் ரீஅட்ரஸல், சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு, அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லையும் சரி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லையும் சரி, உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இல்லை, முரண்பாடாக தெரியுது, குறைபாடு இருக்குன்னா நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 நாளுக்குள்ள உங்களுக்கு பிஎம்டி பிஇடி நடந்து முடிஞ்ச ஒரு 3 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், பிசிஎஸ்சி, சரிங்களா, இங்கே வந்து அதாவது பிரின்சிபல் சீஃப் செக்யூரிட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிஎஸ்சின்னு சொல்லிட்டு, அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் இந்த பிசிஎஸ்சி சொல்லிட்டு பிரின்சிபல் சீஃப் செக்யூரிட்டி கமிஷனர்கிட்ட வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளத்தை சீக்கிரமாக சால்வ் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை தான் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்களா. இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ரயில்வேல வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷத்தில் 2024 ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அதாவது அறிவிச்சாங்க. அப்புறம் செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு அறிவிச்சாங்க. அப்புறம் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கு வந்து அறிவிச்சாங்க. ஃபோர்த்தாக வந்து ஜேஇ வந்துச்சு. அப்புறம் பேராமெடிக்கல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. பேராமெடிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டிபிசியும் வர மாதிரி இருக்குது, அப்புறம் குரூப் டியும் வர மாதிரி இருக்குது. இது வரைக்கும் ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்திருக்கு. இப்போ அதில் நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி, அது டெக்னீஷியன், இது ரெண்டுமே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து வேக்கன்சியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்குமே மறுபடியும் ரீஅப்ளை பண்ணலாம், அதுக்கான டேட்டுமே அவங்க சொல்லலை ரீஅப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே போல் ஏஎல்பிக்குமே இன்னும் அவங்க கன்ஃபார்மாக எப்போ எக்ஸாமுன்னு தெளிவாக சொல்லலை. இது ஏஎல்பியே பார்த்தீங்கன்னா 6 மந்த்து கிட்ட முடிஞ்சிச்சு ஜாப் அனௌன்ஸ் பண்ணி, அதாவது ஜனவரியில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 6 மந்த்து ஓவர் ஆயிடுச்சு. சரிங்களா. இன்னும் அதுக்குமே ஜாப் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா. இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் டு கால் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்ன டேட், எக்ஸாம் டேட்டுக்கு அந்த 10 நாளைக்கு முன்னாடியே 10 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு வந்து எங்கே வந்து எக்ஸாம் நடக்கும், சரிங்களா, எக்ஸாம் வெளியும் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எக்ஸாம் டேட் வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 10 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு எங்கே எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமோட சிட்டி, அந்த லொக்கேஷன் தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி, ஓகேங்களா, 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா. இது புரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி டைம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் போட்டாங்கன்னா 10 டேஸ் பிஃபோராகவே நம்மளுக்கு எக்ஸாம் எங்கே நடக்கும், எக்ஸாமோட சிட்டி தெரிஞ்சிடும். 4 டேஸ் பிஃபோராகவே நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்லும் போது இப்போ ஆகஸ்ட் மாதமே முடிஞ்சிடுச்சு. சரிங்களா. இன்னுமே அவங்க ஏஎல்பிக்கு வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. அப்போ கண்டிப்பாக செப்டம்பரில் சொன்னாலும், செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் தான் கரெக்டாக இந்த மாதிரி அந்த கண்டிஷன் வந்து அப்ளிகேபிள் ஆகும். அப்போ தான் வந்து ஒரு, அதாவது ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ இல்லை செப்டம்பர் செகண்ட் வீக்குள்ளேயோ வந்து அவங்க வந்து எக்ஸாம் டேட் சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி
எக்ஸாம் சிட்டி தெரியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலர் டவுன்லோட் பண்ணிட்டு செப்டம்பர் மாதமே எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஏஎல்பி வந்து செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடந்தால் தான் டெக்னீஷியன், சப்போஸ் டெக்னீஷியன் நெக்ஸ்ட் வச்சாலும் வைக்கலாம், இல்லை ஆர்பிஎஃப்க்கு அடுத்தது அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிஏ பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏஎல்பி அப்ளை பண்ணுவாங்க, டெக்னீஷியன் ட்ரை பண்ணியிருப்பாங்க, டெக்னீஷியன் ட்ரை பண்ணுவாங்க, ஆர்பிஎஃப் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ சிபிடி வந்து ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் கேப் வேணும் இல்லையா? அப்போ ஏஎல்பி வந்து செப்டம்பர் நடந்தால் தான் நெக்ஸ்ட் ஜாப் அக்டோபர் நடக்கும். அடுத்ததுக்கு ஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் நடக்கும். சப்போஸ் செகண்டாக வந்து டெக்னீஷியன் வச்சாங்கன்னா அக்டோபர், தேர்டாக வந்து ஆர்பிஎஃப் வச்சாங்கன்னா நவம்பர். இந்த மாதிரி வந்து ஒரு கேப் இருக்கும். ஏன்னா நம்ம சிபிடி வந்து எல்லாமே காமனாக நடக்கணும் இல்லையா? எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காமனாக தான் சென்டர் இருக்கும். ஸோ அது போல் வந்து ஒரு கேப் வேணும் இல்லை? அப்போ வந்து அப்படி தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஜேஇ நடக்கும். ஜேஇலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னுமே ஏஎல்பிக்கு வந்து அவங்க கரெக்டாக வந்து சொல்லலை, சரிங்களா? அப்போ ஏஎல்பியை தொடர்ந்து பொறுத்து தான் அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்ன்றதை நம்ம ப்ரீட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காமல் படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிபிடியை வந்து எப்படியாவது அடிக்கணும், ஓகேங்களா? ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நல்லா படிங்க, ஓகேங்களா? அப்படி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணினாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிச்சிடலாம், ஓகேங்களா? நல்லா இப்போதைக்கு சிபிடியை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்து நல்லா இருங்க. எக்ஸாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன். இந்த மாதிரி இத்தனை ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஏஎல்பிக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணல, அதுவுமே 6 மந்த் முடிஞ்சிச்சு. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியும் மறுபடியும் எப்போ வந்து அடுத்த எக்ஸாமுக்கு, அதாவது அடுத்த ஜாபுக்கு டெக்னீஷியனுக்கோ இல்லை ஆர்பிஎஃப்க்கோ எப்போ வந்து எக்ஸாம் நடக்குன்றதை கொஞ்சமாவது நம்ம வந்து யூகிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் எதுவும் ப்ரெஷர் எடுத்துக்காமல் நல்லா படிங்க. ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து வர பாருங்க, ஓகேங்களா? நல்லா ஒரு மார்க் எடுக்கலாம். 120க்கு ஒரு 110 அச்சீவ் பண்ணலாம், ஒரு 105 அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் கேண்டிடேட்டும் ஃபீமேல் கேண்டிடேட் கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களை வந்து நீங்கள் இந்த டைம் வந்து இந்த பிஇடி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், இதுக்கெல்லாம் வந்து உங்களை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் முக்கியமான விவரங்கள். நம்ம சொல்ல வேண்டியதை கரெக்டாக கவர் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து எதையுமே இது பண்ணிக்காமல் நல்லா படிங்க, மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க, சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து அப்டேட் வந்தால் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த அப்டேட் எதனா வந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கலாம், ஓகே? நானும் முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.